எந்த ஒரு குழந்தையும் விட்டுறாதீங்க. இன்னும் சொல்ல போனா நல்லா பிரைட்டா சூப்பரா ஸ்மார்ட்டா படிக்கக்கூடிய ஒரு குழந்தை வருவான். என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கையெழுத்து பதில் சொல்லுவான். அந்த குழந்தைய விட எதுவுமே பண்ணாம சும்மாவே இருப்பான் ஒரு குழந்தை. அது உங்க குழந்தை. அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் கிடையாது, உங்க குழந்தை. அவர் உள்ள கொண்டு வாங்க. அப்புறம் வகுப்பறை இருக்குல்ல, வகுப்பறை, நம்ம வகுப்பறை ரொம்ப காலமாக நாம தான் பேசுவோம். டீச்சர்ஸ் நாம பேசிட்டு இருக்கோம், பையனை பேச வரல, குழந்தைய பேச வரல. மீறி பேசினா ஒரு ஃபேமஸ் டைலாக் இருக்கு, என்னது? சைலன்ஸ். சைலன்ஸ் கூட சத்தமா தான் சொல்லுவோம். கீப் ஃபிங்கர் ஆன் யுவர் லிப்ஸ். அவனை பேசவே வரதில்லை. ஒரு சகோதரனா நான் ஒரு ரெக்வெஸ்ட் பண்றேன் உங்ககிட்ட, நான் குறைவாக பேசி அந்த மாணவ மாணவிகளை கொஞ்சம் நிறைய பேச விடுங்க. அவன் எதுவும் பேசட்டும், துடுக்குத்தனமா பேசட்டும், அவனுக்கு தெரிஞ்சதை பேசட்டும், அவன் பிலீவ் பண்ற ஒரு சிஸ்டத்தை பத்தி பேசட்டும், கேள்விகள் கேட்கட்டும், தப்பா கூட சொல்லட்டும், ஆனா பேசட்டும். நாம் குறைவாக பேசி மாணவ மாணவிகளை அதிகமாக பேச வைத்து அது ஒரு